இதுக்கு பேர் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்டுக்கு வரேன். வரும்போது இங்கே கொஸ்டினை பார்க்குறேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? கொஸ்டினை பார்த்துட்டு என்ன பண்ணணும், காண்ட் சார்ட் வரையணும். கரெக்டா? ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் காண்ட். கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஆ. இப்போ எனக்கு ஒரு டவுட். ம் ம் இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு கிராண்ட் சார்ட் வரைஞ்சி ம் வெயிட்டிங் டைம் டர்ன் பேலன்ஸ் அரவுண்ட் டைம் போட்டாலே போட்டு போதும்ல? போட்டுட்டு அது அடுத்த அவ்வளவுதான். அல்காரதம் போடணும். அது ஒரு அல்காரதம்க்கு, இது அடுத்த அல்காரதம்க்கு. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. ம். இப்போ இந்த ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் போடும்போது இந்த கொஸ்டினை பார்க்குறல்ல, பார்த்துட்டு நீ என்ன பண்ணிக்கன்னா ஃபர்ஸ்ட் எது இருக்கிறதுல பர்ஸ்ட் டைம் கம்மின்னு சொல்லி மார்க் பண்ணும். அதுக்கு ஒரு ஆர்டரிங் மாதிரி கொடுத்துரு. இதில் இருக்கிறதுல எது கம்மி ஃபர்ஸ்ட்? 2 4 டூ. 5 6. ஃபர்ஸ்ட் டூ கரெக்டா? அப்போ டூ என்ன பண்ணு, ப்ராசஸ் டூக்கு ஒன்றாவது இடம் கொடுத்துரு. ஓகேவா? அது அடுத்து அடுத்து அதோட கொஞ்சம் குட்டி யாரு? ஃபோர் வரும். கரெக்டா? டூ 4. ஃபோர். அப்போ இவனுக்கு ரெண்டாவது இடம் கொடுத்துரு. அடுத்து ஃபைவ். கரெக்டா? இவனுக்கு மூணாவது இடம் கொடுத்துரு, இவனுக்கு நாலாவது இடம் கொடுத்துரு. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ஆர்டர் கொடுத்தோம் தெரியுமா? ஏன் ஏன் இப்படி ஆர்டர் ஆமா. கொடுத்தோம்னா, இந்த பேரே என்னது, ஷார்ட்டஸ்ட் ஜாப். அப்போ இவன் வந்து சரி 2 செகண்ட்ஸ்ல முடிச்சிருவான். அதனால இவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க போறோம். யாரு சீக்கிரமா சரி வேலையை முடிப்பானோ அவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க போறோம். ஓகேவா? அதான் இந்த அல்காரிதம். சரி. அப்போ என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் காண்ட் சட்டை வரையும் போது ஃபர்ஸ்ட் P2 வரைவேன். ஃபர்ஸ்ட் ஜீரோல ஆரம்பிக்குது. ஓகேவா? ஜீரோ. அவன் ஒன்னு அரைவு டைம் கொடுப்பான். ஓகேவா? இந்த ஜீரோத்து டைம்ல ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அப்படி கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை, நீ ஜீரோல இருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இல்ல ப்ரோ, கொடுத்துருக்கானே கொஸ்டின்ல. கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். கொடுக்கலனாலும் நீ எடுத்துக்கலாம். சரியா? இப்போ ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறோம். ப்ராசஸ் டூ பண்றோம். எவ்வளவு செகண்ட்ஸ் பண்றோம்? 2 செகண்ட்ஸ் பண்றோம். கரெக்டா? டூக்கு ஆமா வந்துட்டோம். ஆமா இப்போ ப்ராசஸ் ஃபோர் பண்ணணும். ப்ராசஸ் ஃபோர் தானே ரெண்டாவது வரான். இவன் எத்தனை செகண்ட்ஸ்? ஆமா. 4 செகண்ட் பண்ணணும். அப்போ டூல இருந்து 4 வந்து 6 செகண்ட்ஸ் வந்துடும். கரெக்டா? டூல இருந்து 4 செகண்ட்ஸ், 6 செகண்ட்ஸ். அடுத்து ப்ராசஸ் ஒன்னு உள்ள வரணும். கரெக்டா? இவன் தானே அடுத்த மூணாவது இடத்துல இருக்கான். இவன் 5 செகண்ட்ஸ் பண்ணணும். அப்போ 6ல இருந்து 5 செகண்ட் எவ்வளோ? 11 செகண்ட்ஸ். ஓகேவா? அடுத்து ப்ராசஸ் த்ரீ உள்ள வரான். ப்ராசஸ் த்ரீ தான் கடைசியாக உள்ள வர போகிறான். ஏன்னா இவன் தான் நாலாவது இடம். இவனுக்கு எவ்வளோ செகண்ட்? 6 செகண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறான். அப்போ 11லேருந்து 7 6 செகண்ட் 17. ஓகேவா? இப்போ இவங்களுக்கு வெயிட்டிங் டைம் எவ்வளோ? ப்ராசஸ் டூ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுச்சு? ப்ராசஸ் 2 வந்து 0 செகண்ட். 0 செகண்ட்ஸ். ப்ராசஸ் ஃபோர் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுச்சு? 2 செகண்ட்ஸ். 2. ப்ராசஸ் ஒன்று 6 6. ப்ராசஸ் த்ரீ 17. 11. 11. 11. ஓகேவா? அங்கே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதான் வெயிட்டிங் டைம். ஓகேவா? 6 0 11 12. ஓகேவா? இப்போ எல்லாத்துக்கும் ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா 4.75 வரும். அதே மாதிரி என்ன பண்ணிடுது, இது இந்த இதை இந்த இதா இது ஓகே ஓகே. இந்த இதை அப்படியே அதான் போட்டுருவியா? ப்ரோ புரியுது. போட்டுட்டு ஓகே அந்த ஓகே. அதான் கொஸ்டின் போட்டேன். உள்ளதை கீழே அப்படியே போட்டீங்கன்னா அது வெயிட்டிங் டைம், ஆவரேஜ் டர்ன் அரௌண்ட் டைம் ஓகே கண்டுபிடிச்சிருவேன். ஓகேவா? ஓகே. ஷார்ட்டஸ்ட் அவ்வளோதான். ஜாப்பும் ஈஸியா. அடுத்து வந்து ப்ரையாரிட்டி ஷெடியூலிங் வரும். ஓகேவா? ப்ரையாரிட்டி ஷெடியூலிங் வரும்போது இங்கே என்ன எக்ஸ்ட்ரா வருதுன்னா, இது என்ன ஃப்ரேம் ப்ரோ டைம் பையா? ப்ரையாரிட்டி ஷெடியூலிங். ஓகே? ப்ரையாரிட்டி ஷெடியூலிங் சரி சரி. can be assigned by the system or using characteristics. In scheduling, CPU select the higher priority process first. If the priority of the two is same as the FTFS scheduling is applied for the okay. The priority of the two process same. The priority of process determines how quickly is okay. Each process assigned frames. இப்போ வந்து எங்கே போகலாம்னா, இப்போ வந்து நம்ம ப்ரையாரிட்டி ஷெடியூலிங் போகலாம். ஓகேவா? ப்ரையாரிட்டி ஷெடியூலிங்கும் நீ ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் பண்ணில்ல, இது ரெண்டும் சேம் தான். ஆனால் அங்கே என்ன பண்ண, நீ ஒரு நம்பரிங் கொடுத்தியா, நம்மளே இங்கே ஒரு நம்பரிங் கொடுத்தோமா? இந்த நம்பர் ஆர்டர் படி தானே நம்ம போட்டோம். ஏன் இந்த நம்பர் கொடுத்தோம்? எது ஷார்ட் ஆகுன்னு ஏன்னா பார்த்து ஒரு நம்பர் கொடுத்தோம். இங்கே என்ன ஒரே டிஃப்ரென்ஸ்னா, நம்ம கொடுத்த நம்பரை இவன் கொடுத்துருவான். நம்ம ஒரு நம்பர் கொடுத்தால 1 2 3 4 ஒரு ஆர்டர் நம்பர் கொடுத்தோம்ல, அந்த நம்பரை ஆமா. இவனே கொடுத்துட்றான். அதுக்கு பேர் என்னன்னு சொல்றான்னா ப்ரையாரிட்டின்னு சொல்றான். அதாவது இதுக்கு டைம் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, இது பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்கிற டைமில் எக்ஸிக்யூட் பண்ணு. இதை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வச்சுக்கோ, இதை செகண்ட் ப்ரையாரிட்டி வச்சுக்கோ, இதை தேர்ட் ப்ரையாரிட்டி, இதை ஃபோர்த் ப்ரையாரிட்டி, இந்த ஆர்டரில் எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்கிறான். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு? P3க்கு. 3. அப்போ P3 தான் ஃபர்ஸ்ட் வரணும். அடுத்த செகண்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு? P4க்கு. அவன் தான் செகண்ட் வரணும். தேர்ட் வந்து P1. இந்த மாதிரி வரணும். ஓகேவா? இப்போ பார்க்கலாமா? இவன் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுறான். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாரு? ஓகே ஓகே. P3. 0 கரெக்டா? தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இவன் எவ்வளோ செகண்ட்ஸ் ஓடுறான்? 6 செகண்ட்ஸ் ஓடுறான். ப்ரோ ஓகே? இது டைம் ஸ்டார்ட் அட் 0 ன்னு குடுத்துட்டானா? ஒரு அரைவல் டைம் 0 ன்னு குடுத்துருக்கான் ப்ரோ கொடுத்துட்டான். கொஸ்டின்ல. அரைவே டைம் 0 கொடுத்துட்டான். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், இவன் 0லேருந்து 6 வரைக்கும் P3யை போட்டுரும். ஓகே? P3 முடிஞ்சு. ம். அடுத்து என்ன பண்ணுறோம், அடுத்த செகண்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு? P4க்கு. அப்போ 4 6லேருந்து ஒரு 4 செகண்ட் எவ்வளோ? 10 செகண்ட் 10. P4 வருவான். ஓகே? அடுத்து தேர்ட் ப்ரையாரிட்டி வந்து ப்ராசஸ் ஒன்னுக்கு. கரெக்டாக? அப்போ ப்ராசஸ் ஒன் எவ்வளோ நேரம் ஓடுவான்? 5 செகண்ட்ஸ் ஓடுவான். கரெக்டாக? அப்போ 10லேருந்து 5 செகண்ட்ஸ் எவ்வளோ? 15 செகண்ட்ஸ். இவன் ஒரு ஓட்டான். அடுத்து கடைசி ப்ரையாரிட்டி யாருக்கு? P2க்கு. இவன் எவ்வளோ செகண்ட்ஸ் ஓடுறான்? 2 செகண்ட்ஸ் தான் ஓடுறான். கரெக்டாக? 2 செகண்ட்ஸ் தான் ஓடுறான். அப்போ 15லேருந்து 2 வந்து 17. இது வெயிட்டிங் டைம் கண்டுபிடிச்சிடலாமா? அவ்வளவுதான். அவ்வளோதான். சிம்பிள். அதுக்கு வெயிட்டிங் டைம் தான் ப்ராசஸ் 1 போட்டு 2 போட்டு டேபிள்ல காலம் போட்டு வெயிட்டிங் டைம் இது 0. 6 இது வெயிட்டிங் டைம் எவ்வளோ? இது 6 0. இது 0 6 10 10 15. 15. அவ்வளோதான். 0 6 10 15 வந்துருச்சா? 0 6 10 15 வந்துருச்சா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுற. ஆட் அந்த பண்ணினா ஆட்
ஓகே, இல்ல அப்படிலாம் அப்படியே அது போட்டுலாம். எப்படினாலும் போடலாம். நீ இந்த அவங்க கொடுத்துருக்க ஆர்டர்லயே போடலாம், இல்லாட்டி நீ போட்ட ஆர்டர்ல கூட போடலாம், எப்படினாலும் போடலாம். ஆனால் பேர் மட்டும் கரெக்டாக வச்சிரு. இப்போ 0ன்னு போட்டினா அது P3 தான், சரி 6ன்னு போட்டினா அது P4 தான். அது எதுனாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் பிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம், இது 0 அது எல்லாத்தையும் கீழே போட்டு திருப்பி பர்ஸ்ட் டைமே அது கூட போட்டு ஆட் பண்ணிடுறேன். ஓகே புரிஞ்சா? ஓகே அவ்வளோதான் ஆவரேஜ் டர்ன் அரௌண்ட் டைம். இதில் என்ன ஒரே ஒரு சரி ப்ராப்ளம்னா, இது ஓகே கேட்கலாம் சம்டைம்ஸ், இந்த ப்ராப்ளம் கேட்டுட்டு கேட்கலாம், வாட் இஸ் த ப்ராப்ளம் வித் ப்ரையாரிட்டி ஷெடியூலிங் கேட்பாங்க. அப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ இன்கேஸ் இவன் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டாங்க கரெக்டா, இவன் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யார் கொடுத்துருக்கான், ஆமா 6ங்கிற ப்ராசஸ் கொடுத்துருக்கான். அதாவது 6 செகண்ட்ஸ் ஓடுற P3 ப்ராசஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கான். ஆனால் 2 செகண்ட்ஸ் ஓடுற ப்ராசஸ்க்கு ஃபோர்த்து ப்ரையாரிட்டி தான் கொடுத்துருக்கான். ம் அப்போ இங்கே என்ன ஆகும்னா, வெறும் கம்மியான டைமில் ஓடுற ஒரு ப்ராசஸ் வந்து வெறும் 2 செகண்ட்ஸ் தான் இந்த ப்ராசஸ் ஓட போகுது. கரெக்டா? இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. கரெக்டா? இந்த ப்ராசஸ் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுது, 15 செகண்ட் வெயிட் பண்ணுது. கரெக்டா? அதாவது ரொம்ப கம்மியான டைமில் நடக்க போகிற ப்ராசஸ் வந்து ரொம்ப ம் அதிகமான டைம் வெயிட் பண்ணுதா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டார்வேஷன். ஸ்டார்வேஷன் சொல்லுவாங்க. ஸ்டார்வேஷன். ஓகேவா? ஸ்டார்வேஷன். ஸ்டார்வேஷன்னா பட்னி கிடக்கிறது, அதான். ஓகேவா? அப்போ அந்த ஒரு குட்டி ப்ராசஸ் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறது இல்லை, அது வந்து ஸ்டார்வேஷன். ப்ரையாரிட்டி ஷெடியூலிங் பண்ணும்போது இந்த ஸ்டார்வேஷன் வந்து நடக்குது. ஓகேவா? இந்த ஸ்டார்வேஷன் எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஏஜிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணால் என்ன ஆயிரும், இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்துருமா, இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்துடும். கரெக்டா? ஓகே, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இது ஷார்ட்டஸ்ட் ப்ரையாரிட்டி. சரி சரி புரிஞ்சதா? இது மூணுமே சேமாக தான் இருக்குது. கரெக்டாக? ஃபர்ஸ்ட்டில் என்ன ம் பண்ணுவேன், அவன் கொடுத்த ஆர்டரில் போட்டுருவேன். செகண்டில் என்ன பண்ணுவேன், எது கம்மி டைமோ அந்த ஆர்டரில் போட்டுருவேன். இதில் ஆமா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எந்த சின்னதா ஆர்டரில் இருக்கும் கொடுத்துருக்கானோ அந்த ஆர்டரில் போட்டுருவேன். ஓகேவா? ஈஸியா, மூணுமே ஈஸியா. ம் சரி, இப்போ வந்து அடுத்த ஒரு இது ஈஸி ஷார்ட்டஸ்ட் ஜாப். இது மட்டும் தான் ஆச்சு. அடுத்தது வந்து ரவுண்ட் ராபின். ரவுண்ட் ராபின் சொல்லுவாங்க. இது மட்டும் தான் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஆனால் இதுவும் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? நீ என்ன நம்பர் உள்ள என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க நான் எழுதிடுறேன், ம் உனக்கு தெரில என்ன சொல்றேன். இது உள்ள வந்து 5 2 6 4 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 5 2 6 4 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்புறம் இங்கே பென்ல கிறுக்கி வச்சிருக்கீங்க பென்சில்ல அது புக்கு வாங்கினவன் எதை கிரிக்கி வச்சிருக்கேன். ஓகே, சரி. இதில் வந்து நீ மெயினாக நோட் பண்ண வேண்டியது, ரவுண்ட் ராபின் போடும்போது மெயினாக நோட் பண்ண வேண்டியது, இந்த இங்கே ஒரு இது கொடுத்துருக்க பார்த்தியா, ரவுண்ட் பண்ணியிருக்க பார்த்தியா, டைம்ஸ் தைஸ் இஸ் ஈக்குவல் டு 2 ரவுண்ட் பண்ணியிருக்க பார்த்தியா. இந்த இதை மெயினாக நோட் ஆ பண்ணணும். ரவுண்ட் ராபின் ஒன்று இதை டைம்ஸ் டைப்ஸ்னு கொடுப்பாங்க, இல்லாட்டி இன்னொரு வகையை எப்படி கொடுப்பாங்கன்னா குவாண்டம் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுப்பாங்க. குவாண்டம் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இஸ் ஈக்குவல் நீ கொஸ்டின் பேப்பர் நோட் பண்ணினா உனக்கு தெரியும். கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின் எங்கேயா இருக்கும் பாரு, எங்கே இருக்குது இதில், ஆ இதில் இருக்கா, இதில் பாரு ரவுண்ட் ராபின் கொடுத்துட்டு குவாண்டம் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லி செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா. ரவுண்ட் ராபினுக்கு மட்டும் குவாண்டம் கொடுத்துருக்காங்களா. இங்கே பாரு, ஆமா இங்கேயும் ப்ரோ பார்த்தியா ரவுண்ட் ராபினுக்கு குவாண்டம் கொடுத்துருக்காங்களா. இந்த மாதிரி குவாண்டமும் ஒன் கொடுப்பாங்க, ஒன் அப்படி இல்லாட்டி டைம்ஸ் டைப்ஸ்னு கொடுப்பாங்க. ஓகேவா? ஏதாவது ஒன்று ரெண்டில் எதுனாலும் சேம் தான். அப்படின்னா என்னென்னா, இந்த ம் குவாண்டம் டைம்ஸ் டைப்ஸ்லாம் இருக்குல்ல, அப்படின்னா என்னென்னா, ஒரு ப்ராசஸ் மேக்ஸிமம் எவ்வளோ செகண்ட் தான் ஓட முடியும், ஒரு ப்ராசஸ்ஸு மேக்ஸிமம் 2 செகண்ட்ஸ் தான் ஓட முடியும். இங்கே 2 கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ ஒரு ப்ராசஸ் மேக்ஸிமம் 2 ம் செகண்ட்ஸ் தான் ஓட முடியும். இங்கே நம்ம என்ன ஆர்டர் ஃபாலோ பண்ண போகிறோம்னா, அதே ஆர்டர் தான். அதாவது நம்ம P1 P2 P3 P4 போடுவோம்ல, நார்மல் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வில் போடுவோம்ல, அதே தான் போட போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு 0வில் ஆரம்பிக்கிறேன். கரெக்டாக? 0வில் ஆரம்பிக்கிறேன். ப்ராசஸ் P1 ம் ஆரம்பிக்கிறேன். P1 ஆக்சுவலி எவ்வளோ செகண்ட்ஸ் ஓடணும், 5 5 செகண்ட்ஸ் ஓடணும். ஆனால் இந்த ரவுண்ட் ராபினை பொறுத்த வரைக்கும் எனக்கு குவாண்டம் நம்பர் எவ்வளோ, 2 செகண்ட்ஸ். 2 கரெக்டாக? அப்போ 2 செகண்ட்ஸ் தான் இந்த ப்ராசஸ் ஒன்று ஓட முடியும். அப்படி 2 செகண்ட்ஸ் தான் ஓடிச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும், 2 ஓடிருச்சு, மிச்சம் 3 எவ்வளோ இருக்கும், 3 இருக்கும். அந்த 3 இதை கட் பண்ணிட்டு 3 போட்டுருணும். ஓகேவா? அடுத்த ப்ராசஸ் 2 உள்ள வருது. ப்ராசஸ் 2 எவ்வளோ செகண்ட்ஸ் ஓடணும், 2 செகண்ட்ஸ் ஓடணும். அந்த 2 செகண்ட்ஸ் இங்கே ஆமா போட்டோம். கரெக்டாக? அப்போ ப்ராசஸ் 2 ஃபினிஷ்ட். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ராசஸ் 2 முடிஞ்சிச்சு. 2 செகண்ட்ஸ் ஓடி முடிஞ்சிருச்சு. அடுத்த ப்ராசஸ் 3 வருமா. ம் ப்ராசஸ் 3 6 செகண்ட் ஓடணும், ஆனால் இங்கே 2 செகண்ட்ஸ் தான் ஓட முடியும். அதனால என்ன பண்ணா, நான் 6 கட் பண்ணிட்டு 4ன்னு போடுறேன். மீதி 4 செகண்ட்ஸ் என்ன ஓடணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஓகேவா? ப்ரோ மேல 2ல 0 போட்டுக்கலாம் அது போடலாமா 2 கட் வேணாமா பண்ணி 2 கட் பண்ணிட்டு 0 போட்டுடலாம். அவ்வளோதான், 0. ஓகேவா? இங்கே டிக்கு போட்டோம். டிக்கு போட்டுச்சுன்னா அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், அதை திருப்பி தொட வேண்டாம். ஓகேவா? ஓகே, அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ப்ராசஸ் 3 முடிஞ்சிச்சா, அடுத்த ப்ராசஸ் 4க்கு போகிறோம். இவன் 4 செகண்ட் ஓடணும், ஆனால் நம்மளால் 2 செகண்ட் தான் கொடுக்க முடியும். கரெக்டாக? அதனால இதை கட் பண்ணிட்டு 2ன்னு போடுறேன். அப்போ இவன் ஒரு 2 இங்கே வரைக்கும் ஓடிடுச்சு. இப்போ நமக்கு 4 பேருக்கும் என்ன பண்ணியாச்சு, 2 கொடுத்தாச்சு. கரெக்டாக? இவனுக்கு 2 இவனுக்கு 2 இவனுக்கு 2 இவனுக்கு 2 எல்லாருக்கும் 2 கொடுத்தாச்சு. கரெக்டாக? இப்போ திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும், P1லேருந்து வரணும். P1ல மிச்சம் எவ்வளோ செகண்ட் இருக்குது, 3 செகண்ட் இருக்கா. திருப்பியும் என்னால் 2 செகண்ட் தான்ப்பா கொடுக்க முடியும். அதனால் உனக்கு இன்னும் 1 செகண்ட் ரிமைனிங் இருக்குது. அந்த 2 செகண்ட் அந்த எடுத்த 2 செகண்ட் இங்கே போட்டேன். அடுத்து என்ன பண்ணுவேன், P2 தொடுவேனா, தொட மாட்டேன், ஏன்னா P2 முடிஞ்சிடுச்சு. கரெக்டாக? அடுத்து P3க்கு வருவேன். P3யில் 4 செகண்ட் ஓடணும், ஆனால் என்னால் 2 செகண்ட் தான் கொடுக்க முடியும். அடுத்தது P3 2 செகண்ட் போடுவேன். கரெக்டாக? அடுத்து P4 வரேன். நான் ஏன் 8 போட்டுருக்கான், இது 8 நீ ஏன் போட்டுருக்கான், அது 3 தான் 8ன்னு போட்டிருக்கேன். 3 தான் அது. ஓகேவா? இல்ல அடுத்தது ப்ரோ கீழ P1 கீழ இங்கே இதுவா,
அதான் சொல்றேன் 6ல இருந்து 2 செகண்ட்ஸ் 8 செகண்ட்ஸ் 8ல இருந்து 2 செகண்ட்ஸ் இங்க எல்லா பாக்ஸுமே 2 2 செகண்ட்ஸ் தான் இருக்கும். 6 to 8 8 to 10 10 to 12 12 to 14 14 to 15 இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நல்லா பாரு. இப்போ என்னாச்சு, P4க்கு வந்துட்டோம் கரெக்டா? P4 வந்து ஒரு 2 செகண்ட் ஓடணும். அந்த 2 செகண்ட் ஓடுதா, இங்கே ஓடுது 2 செகண்ட் ஓடுது. அதனால 2 கட் பண்ணிட்டு 0 போட்டுறேன். இப்போ என்னாச்சு, P4ம் முடிஞ்சிருச்சு. மிச்சம் முடியாத யார் 2 பேர்? ஒன்று P1ம் இன்னொன்று P3யும். கரெக்டாக? P1 P3 இவனுக்கு 1 செகண்ட் ஓடணும், இவனுக்கு 2 செகண்ட் ஓடணும். இப்போ என்ன பண்ணால் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து போவேன், P1க்கு போவேன். P1 1 செகண்ட் தானே ஓடணும், இந்த 1 செகண்ட் ஓடி முடிச்சிருன்னு சொல்லி 14லேருந்து 15 கரெக்டாக 1 செகண்ட் தான். 14லேருந்து 15 1 செகண்ட் தான். 2 செகண்ட் கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் 2 செகண்ட் மேலே போகக்கூடாது. ஓகேவா? அப்போ P1 வந்து 1 செகண்ட் ஓடி முடிச்சிருவான். இப்போ P1 முடிஞ்சா மிச்சம் யார் இருக்கா? P3 மட்டும் தான் இருக்கான். இவன் P3க்கு 2 செகண்ட் தான் கரெக்டா? இவனும் ஓடி முடிஞ்சிடும். மொத்தம் எல்லாமே 15 to 17 இவனும் ஓடி முடிஞ்சிடும். எல்லா ப்ராசஸ் முடிஞ்சிடும். புரிஞ்சதா? இப்போ இங்கே வெயிட்டிங் டைம் கால்குலேட் பண்ணுற மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துக்கு P1 வரும்போது ஏதாவது வெயிட் பண்ணுதா? பண்ணல கரெக்டா? அப்போ அது வந்து 0ன்னு நேராக 0ன்னு போட்டுரு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல P1 வரப்போகுது. நம்ம வந்து நார்மலாக பார்க்குற மாதிரி பார்க்க வேண்டாம். ஓகேவா? இந்த இடத்துல P1 வரப்போகுது. இதுக்கு முன்னாடி P1 எவ்வளோ செகண்ட் நடக்கலன்னு மட்டும் பாரு. எதுலலாம் P1 நடக்கல? இதில் P1 நடக்கல, இதில் P1 நடக்கல, இதில் P1 நடக்கல. மொத்தம் எத்தனை செகண்டு? 3 இது ப்ராசஸ் இருந்து எத்தனை செகண்டு? 10 18. ஏய் 3 இது எல்லாமே 2 2 செகண்ட் தானே. இது ஒரு 2 செகண்ட், இது ஒரு 2 செகண்ட், இது ஒரு 2 செகண்ட். 3 இது 2 செகண்ட் நடக்குது. அப்போ எவ்வளோ செகண்ட் வெயிட் பண்ணியிருக்கு? புரியுதா? 6 ஈஸியா புரியுதா? புரியல? அதாவது இதுக்கு முன்னாடி P1 எங்கெல்லாம் நடக்கல பாரு. இது ரொம்ப செம்ம ஈஸி. அதாவது இங்க பாரு, ஒரு பாக்ஸும் 2, அது தெரியுதா? ஒரு பாக்ஸும் 2 செகண்ட் கரெக்டா தெரியுதா? ஒரு பாக்ஸ் 2 செகண்ட், அது புரியுதா இல்லையா? ஏன் 2 செகண்ட்? ஏன்னா குவாண்டம். அப்போ ஒரு பாக்ஸ் 2 செகண்ட்னா P1க்கு முன்னாடி எத்தனை பாக்ஸ் இருக்கு? P1 இல்லாம 3 பாக்ஸ் இருக்கு. அப்போ 6 செகண்ட். அவ்வளவுதான். இங்க பாரு, இங்க P1 இங்க P1 இல்லாம எத்தனை பாக்ஸ் இருக்கு? 2 பாக்ஸ். அப்போ இங்க 4. மொத்தம் எவ்வளோ? 0 + 6 + 4 எவ்வளோ? 10. 10 முடிஞ்சா? ஈஸியா முடிஞ்சா? அந்த மாதிரி பாரு. இங்க பாரு. இப்போ அடுத்த P2க்கு உனக்கு தெரியும். இப்போ ஈஸியா இருக்கா? இப்போ P2 நானே சொல்றேன். P2 ஈஸி. P2 ஈஸியா சொல்லிடலாம். அடுத்த P3 சொல்லு. பாக்ஸா மாற ப்ரோ கீழ வெயிட்டிங் டைம். அதான் P3. ஓகே. இப்போ எப்படின்னா மேலே P3யா P3 வந்து ஓகே. இது ஸ்டார்டிங் 2 நடக்குது 4 செகண்ட். சரிங்களா? ஸ்டார்டிங்ல அதுக்கு முன்னாடி P3 நடக்கவே இல்லை கரெக்டா? ஏன்னா இது வரைக்கும் 0 செகண்ட் தான் வெயிட்டிங் டைம். அதாவது 4 செகண்ட் தான் வெயிட்டிங் டைம். இங்க 4ல தான் ஆரம்பிக்குது. கரெக்ட் தான், நீ சொல்றது கரெக்ட் தான். அப்போ இங்க 2 பாக்ஸா? அப்போ 4 செகண்ட். ஓகே. அடுத்து இங்க ஒரு 2 பாக்ஸா? ஒரு P3 2 பாக்ஸ் 4. இங்க ஒரு 2 பாக்ஸா? 2 பாக்ஸ் 4 12. இதுல மட்டும் 4 இல்லை, இதுல மட்டும் நான் 3ன்னு சொல்றேன். ஏன்? ஏன்னா இங்க பாரு, இங்க 14 to 15 வெறும் 1 செகண்ட் தான் நடக்குது கரெக்டா? இது 2 செகண்ட் பாக்ஸ் இல்லை, இது 1 செகண்ட் பாக்ஸ். இந்த பாக்ஸ் கரெக்டா? இந்த பாக்ஸ் பாரு, 14ல இருந்து 15 தான் போகுது. அப்போ 1 செகண்ட் பாக்ஸ் தான். அப்போ இங்க எவ்வளோ வரும்னா 3 தான் வரும். 4 + 4 + 3 11 கரெக்டா? 8+. ஈஸியா? இப்படி போறது ஓகே. சரி ப்ரோ, இப்போ நான் 4 சொல்றேன். P4 ஒரே நிமிஷம். அலி ப்ரோ எல்லாத்தையும். இப்போ P4னா இங்க ஒரு 3 பாக்ஸ் 6, இங்க ஒரு 2 பாக்ஸ், இங்க ஒரு 3 பாக்ஸ் 6, இங்க வந்து 2 பாக்ஸ் 4 10. ஈஸியா புரிஞ்சா? 10 கரெக்ட்டா? ஓகே ப்ரோ. இப்போ ஈஸியா புரிஞ்சா? போட்டுடலாம். அத விட்டு அத பார்த்துட்டு அத நீங்க 2 அப்பாரு. ஆமா ப்ரோ, நல்லா புரியுது ப்ரோ. அவ்வளோதான். இதுக்கப்புறம் அதே மாதிரி வெயிட்டிங் டைமையும் பர்ஸ்ட் டைம் ஆட் பண்ணிடுறாங்க தான். ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிச்சிடறாங்க தான். இவ்வளோதான் முடிஞ்சு. சரி ப்ரோ, ஆஃப் பண்ணிடு ப்ரோ. சரி ப்ரோ, இப்போ